திருச்சிற்றம்பலம். 26வது நாயனார் நமி நந்தி அடிகள் நாயனார் புராணம். அருணம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டுதலில் கூறுகிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் திரு ஓமாப்பலூர் என்கின்ற ஊர் உள்ளது. அந்த ஊரில் அந்தணர் குலத்தில் பிறந்தவர்தான் நமிநந்தி அடிகள் நாயனார் ஆவார். நாயனார் அவர்கள் சிறு வயது முதற்கொண்டே சிவன் அடியார்கள் மீதும் சிவபெருமான் மீதும் அதிக பற்று கொண்டு வாழ்ந்து வந்தார். சிவத்தொண்டே சிவனடியார் தொண்டே உயிர் மூச்சு என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட சிவ பக்தரான நமிநந்தி அடிகள் ஒரு நாள் திருவாரூர் சென்று அங்கு உள்ள இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தில் திருவாரூர் கோயிலுக்கு செல்கிறார். அங்கே தியாகராஜ பெருமானை வழிபடும் நேரத்தில் அந்த சன்னதியில் உள்ள திருவிளக்கானது அணைந்து விடுகிறது. விளக்கில் எண்ணெய் இல்லாததால் விளக்கு அணைந்து விடுகிறது. மிகவும் வருத்தமடைந்த நமிநந்தி அடிகள் நாயனார், விளக்கு அணைந்து விட்டதே, இதற்கு எண்ணெய் வேண்டுமே நெய் வேண்டுமே என்கின்ற எண்ணத்தில் கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று அங்கு விளக்கு ஏற்றுவதற்காக எண்ணெயோ நெய்யோ தருமாறு கேட்கிறார். ஆனால் அந்த வீடானது புற சமயத்தை சார்ந்த வீடாகும், சமணர்களுடைய வீடாகும். சமணர்கள் எப்பவுமே சைவத்தை எதிர்ப்பவர்கள். ஆகவே அவர்கள் கேலி பேசுகின்றார்கள். என்ன சொன்னார் என்ன என்றால், உன்னுடைய சிவபெருமான் தான் கையில் நெருப்பு வைத்திருக்கிறாரே, முடிந்தால் குளத்தில் உள்ள நீரை எடுத்து வந்து அந்த சிவபெருமானுக்கு விளக்கேற்று என்று கூறுகிறார். மிகவும் கேவலப்படுத்துகிறார். மிக வேதனையுடன் நமிநந்தி அடிகள் இறைவனிடம் சென்று தன்னுடைய இயலாமையை கூறி வருந்துகிறார். அந்த நேரத்தில் இறைவன் அசிரீதியாக அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். கவலைப்படாதே நமிநந்தி, எனது தாமரை குளத்திற்கு சென்று நீர் குளத்தில் எடுத்துக்கொண்டு வந்து அதன் மூலம் விளக்கு ஏற்றுக என்று அந்த அசிரீதி வாக்கு, அருள் வாக்கு கேட்கிறது, இறை வாக்கு கேட்கிறது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நாயனார் அவர்கள் திருக்குளத்திற்கு சென்று குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து ஆனந்தமாக நிறைய விளக்கு ஏற்றுகிறார். பிரகாசமாக விளக்கு ஏற்றுகிறார். விளக்கானது ஜோதியாக எங்கும் பிரகாசமாக எரிகிறது. மிக மகிழ்ச்சி அடைகிறார் நாயனார். ஒரு நாள் திருவிடங்க பெருமான் அண்மையில் உள்ள மணலி என்கின்ற ஊருக்கு எழுந்தருளி காட்சியளிக்கிறார். அந்த இறைவனை தரிசிப்பதற்காக நமிநந்தி அடிகள் மணலி செல்கிறார். அங்கே அடியார்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவனை தரிசிப்பதற்காக சிவனடியார்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அந்த கூட்டத்தாருடன் இறைவனை தரிசித்து மிக மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். வீடு திரும்பிய நாயனார் அவர்கள் கூட்டத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இறைவனை வழிபட்டதால் தனக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டது என்கின்ற எண்ணத்தில் குளித்து விட்டுத்தான் வீட்டின் உள் செல்ல வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய மனைவியிடம் தனக்கு வெந்நீர் போடுமாறு கூறிவிட்டு திண்ணையிலேயே அமர்ந்து கொள்கிறார். அப்படியே கண்ணயர்ந்து விடுகிறார். இரவில் அவரது கனவில் தோன்றிய இறைவன், நமிநந்தி, திருவாரூரில் பிறந்த அனைவருமே என்னுடைய சிவகணங்கள் தான், இங்கு எங்கு தீட்டு வந்தது என்று கூறுகிறார் இறைவன். உடனே தன்னுடைய தவறை உணர்கிறார் நமிநந்தி அடிகள்.
இறைவனிடம் மன்னிப்பை கேட்கிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த